சுக்கிரன், கேது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சாப்டர். சுக்கிரன் அப்டின்னாலே என்ன? ஜாலி, லௌகீகம், லக்ஸரி, ஒரு என்டர்டெயின்மென்ட், வாவ்! ரசித்தல் அப்படின்றதெல்லாம் தான் சுக்கிரனுடைய நேச்சர். அதையே வந்து கேது வந்து கட் பண்ணுது அப்படின்னா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு இன்னதுன்னே புரியாத ஒரு நிலை இருக்கும். இந்த காலகட்டத்துக்கு ஒத்த மாரி சொல்லணும் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அதீத ஃப்ரிக்ஷன் வரக்கூடிய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், கேது சம்மந்தப்பட்டவங்களா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சுக்கிரன் ஓரளவு நல்ல பொசிஷன்ல இருந்தா கூட, அவங்க வந்து ஒரே வீட்ல வெளி உலகத்துக்கு கணவன் மனைவியா வாழ்றாங்களே ஒழிய, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அட்ஜஸ்டிங்ன்னு சொல்ல முடியாது. ஒரு ஈர்ப்பே இல்ல. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ வராங்க, அவங்களும் சமைக்கிறாங்க, அவங்க கொண்டு வந்து வச்சுடுறாங்க. இல்ல இவங்களும் வர்றாங்க, சாப்பிடுறாங்க. எந்த ஒரு பாயிண்ட்டுமே ஒரு இன்டராக்ஷன், ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு ஈர்ப்பு அப்படின்றதே இல்ல. அவங்க வாட்டி போவாங்க, இவங்க வாட்டி வருவாங்க. என்னமோ வந்து ஒரு ரூம் மேட்ஸ் நம்ம வந்து வாழ்க்கை நடத்துற மாரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நடத்துவாங்க. கணவர் ஆர் மனைவி அவங்களுடைய பொருளாதாரத்துக்காக அவங்க வெளியூர்ல இருக்காங்க. அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு 15 நாள் தான் வருவாங்க. அப்படின்ற மாரி அவங்கள செக்ரிகேட் பண்ணி போயிட மாரி வைக்குது. ஸோ அந்த சுக்கிரனுடைய நிலைய பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும்.